எசோஸ்ல ராயின் அப்படின்னு ஒரு அழகான நதி ஓடுது. ராயின் நதிக்கரையோரம் ஒரு அழகான நாகரிகமும் உருவாகுது. அவங்க தான் ராய்னர்ஸ். ராய்னர்ஸ் மீனவர்களாகவும் வியாபாரிகளாகவும் இருந்தாங்க. ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த ராய்னர்ஸை தேடி பெரிய ஆபத்து வந்துச்சு. வலேரியன்ஸ் முதல்ல ராயினுக்கு வந்தப்போ ராய்னர்ஸ் அவங்கள நல்லபடியா தான் வரவேற்று விருந்தோம்பல் பண்ணாங்க. என்னதான் ராய்னிஷ் மக்கள் நட்பு பாராட்டினாலும் வெலேரியன்ஸ் தங்களோட புத்தியை காமிச்சிட்டாங்க. ராய்னாஸ் கடவுளை வழிபட்டு வந்த ஒரு பெரிய ஆமையை உயிரோட பிடிச்சி கொன்னுடுறாங்க வெலேரியன்ஸ். இதனால கடும் கோபத்துக்கு ஆளான ராய்னாஸ் வெலேரியன்ஸை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க. பிரின்ஸ் கேரின் தலைமையில பெரிய கப்பல் படை உருவாகுது. இதை எதிர்த்து ஆயிரக்கணக்கான வெலேரியன் போர் யானைகள் 3 டிராகன் லார்ட்ஸ் தங்களோட டிராகன்ஸோட சண்டை செஞ்சாங்க. ராய்னிஷ் மந்திரவாதிகள் ராயின் நதியில இருந்து பெரிய அலைகளை எழுப்பி எதிரிகளை அழிச்சாங்க. ராய்னிஷ் வில்லாளர்கள் சரமாரியா அம்புகளை ஏவி 3ல 2 டிராகன்ஸை வீழ்த்திடுறாங்க. ஒரு டிராகன் மட்டும் தப்பிச்சு போயிடுது. இதுக்கப்புறம் கேரின் ஒலாண்டிஸ் மேல படையெடுத்து போறப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல 300 டிராகன்ஸ் வானத்துல பறந்து கண்ணுல பட்ட எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்குச்சு. கேரின் உயிரோட கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறான். தன்னோட ராயின் நகரம் அழிஞ்சி சாம்பலாகிறத கண்ணால பார்த்து வேதனை அடைஞ்சான். ராயின் நதி பத்தி எரிஞ்சு புகை மண்டலமா மாறுது. இதை பார்த்துட்டு இருந்த கேரின் கோபமாகி ராயின் கடவுளை வேண்டான். பதிலுக்கு ராயின் கடவுள் பெரிய அலைகளை எழுப்பி மொத்த ராய்னர்ஸையும் மூழ்கடிக்குது. அது மட்டும் இல்லாம வலேரியன்ஸோடைய தோல் எல்லாம் இறுக்கமாகி கொஞ்சம் கொஞ்சமா சாகவும் ஆரம்பிச்சாங்க. இத கிரேஸ்கேல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இப்படி நடக்கும் அப்படின்னு முன்னாடியே கணிச்சு இளவரசி நெமேரியா தன்னுடைய மக்களை கூட்டிட்டு கப்பல்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி இவங்க வந்து சேர்ந்த இடம் தான் டான். பின்வரும் காலங்கள்ல டானுடைய அரசியாவும் ஆவரா நெமேரியா.